நிகழ்வின் அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற பலூன் சிற்பங்கள் வடிவமைத்தல் பயிற்சி என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு டி பிரகதீஸ்வரன் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நம்மளுடைய துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்தல். சிறப்பு செய்ய திரு துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்திட உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு அங்கமுத்து சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பலூன் சிற்பங்கள் வடிவமைத்தல் பயிற்சிக்கு வருகை புரிந்துள்ள திரு பிரகதீஸ்வரன் அவர்கள் மதுரை திருநகரைச் சேர்ந்தவர். 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பலூன் போன்ற கலை நிகழ்ச்சிகளில், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் குழந்தைகள் விரும்பியபடி பலூன்களில் டெடிஃபியர், மிக்கி மவுஸ் என பல்வகை உருவங்களை குழந்தைகள் விரும்பும் வண்ணமாக வடிவமைத்து செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். பலூன்களில் கலைநயமான உருவங்களை உருவாக்கும் கலையை பெற்றிருக்கின்றார். இன்றைய நிகழ்வின் பலூன்கள் சிற்பங்கள் வடிவமைத்தல் பயிற்சிகள் என்ற நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள திரு பிரகதீசன் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வரவேற்று இந்நிகழ்ச்சியை திறம்பட செயல்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஹாய் குட்டீஸ். ஹாய். இன்னைக்கு என்ன கற்றுக்க வந்திருக்கீங்க? பலூன் என்ன மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க? ரவுண்ட் பலூன் பார்த்துருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பலூனில் அனிமல்ஸ், வெஹிக்கிள்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது மாதிரி பொம்மை மாதிரிலாம் பார்க்க போகிறோம். டெடி பேர், நாய்க்குட்டி, பேரட்ஸ், இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய பசங்களாம் இந்த பக்கம் வாங்கப்பா. சின்ன பசங்க கிட்ட வந்துடுங்க. அங்கிட்டு போயிருங்க. நீங்கள் குட்டி போய் சின்ன பசங்க அங்கிட்டு போங்க. கரெக்டாக இருக்கான் பாரு. இந்த பக்கமும் ஹாய். இப்போ உங்களுக்கு நான் ஒரு 4-5 மாடல் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போயிடலாம். ஓகேவா? இங்கே இருக்கட்டும். ஜோக்கரே தான். இல்லை, அதில் நான் பண்ணுற மாடலுக்கு பலூன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான்.
அம்மா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா பேரண்ட் மடியில் வச்சு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா தான் பேரண்ட் மடியில் வச்சு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ இப்போ இந்த 2 பேரையும் வந்து நான் வந்து போருக்கு அனுப்ப போகிறேன். போருக்கு போய் சண்டை போட போகிறாங்க. ஓகேங்களா? ஆ என்னது? வாள். இந்த கையில் பிடிச்சிக்கோ, கையில் பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. உள்ளே போய் வேறு கம்பு எடுத்துட்டு வர, இதே மாதிரி இருக்கும். தாத்தா இங்கே வா. அதான் அது ஒழுங்காக ஒர்க்கலை. இதில் ஒர்க்காக மாட்டேன், மிஷினே எடுத்துக்கலாம். மிஷினில் தான் ஊத முடியும் உங்களுக்கு. ஓகே, இதில் பண்ணுறேன் சார். நான் இதிலே பண்ணிடுறேன். அது மிஷினில் தான் போடணும். போட்டுருங்க சார். அதை மட்டும் அப்படி செட் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே, கரண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அது வரைக்கும் இப்போ அவன் பேசிக் மாடல் இன்றைக்கி பண்ண போகிற மாடலை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த மாடல் தான் நம்ம கற்றுக்க போகிறோம், நாய்க்குட்டி. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ இவங்களை நம்ம ராணி ஆக்க போகிறோம். ஹாய். இங்கே வாங்க. உட்காருங்க குட்டி, உள்ள முன்னாடி உட்காங்க. அப்படி கீழே உட்காருங்க. உட்காருங்க உட்காந்துக்கோங்க. இது என்னது? ஹெல்மெட். ஹெல்மெட் அங்கேயே பாருங்க.
என்ன சொல்லுங்க எல்லாரும்? என்னது? என்ன மாடல்? கையில் கொடுத்துடலாம் சார். புரியல சார். சின்ன பசங்களை கையில் கொடுக்கும்போதா? சின்ன பிள்ளைங்க அது சார். அதான் ஆமாம் அதான் கொடுக்கலாம். அதை கொடுத்துறேன். சின்ன பசங்க கூட கொடுத்துருவேன். அதான் இதா இது சார், இதுதான் பெருசு. இது பெரிய பசங்களுக்கு. சின்ன பசங்க கிட்ஸுக்கு மட்டும் கொடுங்க. உட்காருங்க உட்காருங்க, அங்கே உட்காருங்க. கையில் வச்சுங்க. உட்காரு, வர வர உட்காருங்க உட்காருங்க. தம்பி எல்லாரும் உட்காருங்க. எல்லாத்துக்கும் இருக்கு, அமைதியா இருங்க. எல்லாத்துமே கொடுப்போம். அவங்க உட்காந்துற பிளேஸே வரும். தம்பி பின்னாடி போற, பின்னாடி போங்க. அமைதியா உட்காருங்க. எல்லாத்துக்கும் கொண்டு வரோம், பின்னாடி உட்காந்து வரோம். அமைதியா இருங்கப்பா. அமுக்கின்னா உடஞ்சிரும். அமைதியா வச்சிருங்க. அப்படி தம்பி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கப்பா. அவங்க அமைதியா இருந்தால் தான் கேட்கும். அவங்க சொல்றது தெரியும். இல்லை பண்ண தெரியாது. சத்தங்கப்பா. நிகழ்ச்சி வேணுமா வேணுமா? பலூன் வேணுமா வேணுமா? பலூன் வேணும்னா அமைதியா இருக்கணும். நிறைய செஞ்சு காமிப்பாங்க. அமைதியா இருந்ததை நிறைய செஞ்சு காமிப்பா. இல்லைன்னா கிளம்பிடுவார். அமைதியா இருக்கணும். உட்கார கொண்டு வரேன், கொண்டு வரேன். உட்காரு, உட்கார எடுத்து வரேன். போங்க. ஏய் பலூன் கிடைக்காம எல்லாத்துமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துடுறோம். சின்ன பசங்களுக்கு கொடுத்துட்டு சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் அடிச்சு விட்டு.
பலூன் உடஞ்சிச்சுன்னா கொடுக்க மாட்டோம். அமைதியாக வச்சுங்க. பலூன் உடஞ்சிச்சுன்னா அவங்க பலூன் கிடையாது. அதனால் அமைதியாக இருங்க. அப்போதான் அவங்க சொல்கிறது கற்றுக்க முடியும். பலூன் உடஞ்சிச்சுன்னா திரும்ப கொடுக்க மாட்டோம். அமைதியாக வச்சுருங்க. அவர் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏய், அமைதியாக உட்காந்துரு. இதெல்லாம் ஊத முடியாது, கையில் ஊத முடியாது. செக் ஆரம்பிச்சிடுங்க. நீ எல்லாரும் அந்த அவ்வளோதான் ஆரம்பிச்சிருங்க. ஒரு சின்ன சின்ன பசங்க ஆரம்பிச்சிருங்க. சின்ன பசங்க மட்டும் ஒரு 5 ஊதிவில்ல, ஒரு 5. இப்போ அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. சின்ன பசங்க உட்காந்து 2 கொடுக்கக்கூடாது, 1 தான் கொடுக்கணும். இல்லாத மட்டும் கொடுங்க. உள்ள தள்ளி போய் உட்காரு. பா, எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சா பலூனு? எல்லாத்துக்கும் பலூன் வந்துருச்சா? அமைதியா இருங்க. இப்போ சார் சொல்லுவாங்க, அதே மாதிரி செஞ்சு காமிங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் உடைச்சது? உட்கார். அதுக்கு தான் பலூனை வந்து சத்தம் போடாமே அமைதியாக வச்சுருங்க. உடஞ்சங்கள் கிடையாது, உடஞ்சதும் கிடையாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அவங்க சொல்கிறது கவனிக்க முடியும், செய்ய முடியும். இப்படி சத்தம் போட்டால் எப்படி கவனிக்க முடியும்? எல்லாட்டி பலூன் வந்துருச்சா? காட்டுங்க. அப்போ கீழே உட்காருங்க. எல்லாம் இங்கே பாருங்க குட்டீஸ். பால் இந்த பக்கம் முடிச்சு போட்ட பக்கம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்படி கையில் வச்சுக்கோங்க. ஓய் குட்டீஸ், இங்கே பாருங்க. கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கோ. எல்லாம் இப்படி மடக்குங்க. பலூன் உடையாது, சரியா? தைரியமாக அப்படியே திருப்புங்க. இந்த பாதி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மடக்குனதில் பாதி அப்படியே திருப்புங்க. அப்படி அப்படியே திருப்புங்க. ஓகே சார். இப்படி வச்சுட்டுக்கோங்க. ஹலோ குட்டீஸ், இங்கே பாருங்க. முடிச்சிட்டிங்களா? இல்லை பாதியில் அப்படி திருப்பிட்டீங்களா? இங்கே பாரு, இந்த பாதியில் திருப்பணும்.
எல்லாம் திருப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. முட்டியில் பாய் அப்படியே திருப்புங்க. திருப்பி பிடித்தி. ஆஹா, திருப்பிட்டியா? ஐயோ, போகுதா? ஓகே, அடுத்து போகலாமா? எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஓகே, மறுபடியும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அமைதியா இருங்க. கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. அமைதியா இருந்தா கேட்கும். இந்த இருக்கு பாருங்க, இதே மாதிரி மறுபடியும் அதே மாதிரி மடக்குங்க. உட்காருங்க. ஆஹா, அந்த மாதிரி அவர் உட்கார். கீழே உட்காருங்க போல. உட்கார் போய் உட்கார். மறுபடியும் இந்த மாதிரி மடக்குங்க, பாதி வச்சு. தம்பி அமைதியாக கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆ, சொல்லித்தரணுமா வேணாமா? இல்லைன்னா பலூனெலாம் வாங்கிடுவோம். அமைதியாக இல்லாட்டி பலூனை வாங்கிடுவோம், கலெக்ட் பண்ணிடுவோம். அமைதியாக இருங்க. தம்பி பாப்பா அமைதியாக உட்காருங்கப்பா. ஹலோ, உட்கார உட்கார. பிடிச்சலாம் அப்படி மடக்கிட்டீங்களா? எல்லாரும் அப்படி மடக்கிட்டீங்களா? எல்லாம் காட்டு பண்ணிட்டீங்களா எல்லாரும்? மறுபடியும் இதே மாதிரி மடக்குங்க. ஹலோ ஹலோ. மடக்கிட்டீங்களா இதே மாதிரி? உடம்பு கொடு. ஹலோ, மறுபடியும் அதே மாதிரி மடக்குங்க. பாதியில் மடக்கணும். மடக்குங்க. குட்டீஸ் கேக்குதா? பண்ணிட்டீங்களா? அமைதியாக இருக்க கொஞ்சம், ஒரு நிமிஷம். அதாப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பொறுமையாக சொல்லி கொடுங்க, அப்பதான் புரியும். சரி உட்காருப்பா, உட்காரு உட்காரு. கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுறா. என்ன சொல்றாப்புல? இல்லை கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுறா. எல்லாம் அவுத்துருங்க, மறுபடியும் அவுத்துருங்க. பொறுமையாக அப்படி சொல்லி. இல்ல அது ரோல் செய்ய சொல்லிக்கிட்டே போங்க, போயிட்டே இருக்காங்க. அப்பதான் ஓரளவு 2-3 நாள் செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே வாங்க. சரி ஓகே ஓகே உட்காருங்க. வெரி குட். ஏய் முன்னாடி போய் உட்காரு. கொஞ்சம் தள்ளிக்கணும்ப்பா தம்பி, கொஞ்சம் தள்ளி பாப்பா. எந்திரி, பின்னாடி போ. எந்திரிங்க தம்பி, எந்திரி பாப்பா. எந்திரிங்க, வெளியே போங்க. ஆ மச்சி கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்க பிள்ளைக்கு பக்கத்துல வந்துருங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க குழந்தைகளை பக்கத்துல வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல வந்துருங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. முதல்ல சத்தம் போடாதீங்கப்பா. தம்பி உட்காரு 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 உட்காரு. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு உட்காந்துக்குங்க பக்கத்துல. கவனிங்க, கொஞ்சம் எல்லாருமே கவனிங்க.
இப்ப பலூன்ல சிற்பம் எப்படி இருக்குங்கிறத இங்க இவர் செய்வாரு. எல்லாரும் தம்பி உட்காருப்பா, எல்லாருமே கவனிங்க, கவனிச்சுட்டு அப்படி செய்யுங்க. உட்காரு உட்காரு. கொஞ்சம் முழு பலூனை இப்ப காட்டுறாரு. கொஞ்சம் எல்லாரும் கவனிச்சீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வரும். உட்காரு தம்பி உட்காரு. இப்ப முழு பலூனை இப்படி பிடிச்சிட்டு எந்த மாதிரி மடக்கிறாருன்னு பாருங்க. உட்காரு பாப்பா, முதல்ல ஒரு ஆஃப் மடிச்சிருக்கிறாரு. இதே போல எல்லாம் மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஒத்துழைப்போட பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரம் முடியும். அடுத்து எப்படி மடிக்கிறாருன்னு பாருங்க. எல்லாம் பலூனை மடிக்கிற பொசிஷனை பாருங்க. ஒரு நாட்டு விழுகிறாப்புல மடிச்சு வச்சுட்டாரு. இப்ப கையில இருக்க பலூனா பாருங்க, இந்த பொசிஷன்ல எல்லாரும் மடிச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு. மீண்டும் அதை பாதியா மடிச்சுட்டு கொஞ்சம் கவனிங்க. பலூனை செஞ்சதை மீண்டும் அடிச்சுட்டு பின்னாடி தெரியணும்ல. அடுத்து எப்படி ஃபோல்டு பண்றாரு பாருங்க. அப்படியே ஒரு தெருகிறது தான் ஒரு நாட். மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க. மீண்டும் பலூனை வளைக்கிறாரு. ஒரே ஒரு திருகு எப்படின்னு பாருங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் இதே பொசிஷன் வந்துருச்சா? எங்க தூக்கி காட்டுங்க பாப்போம். குட் குட் குட். அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. மீண்டும் பலூனை அதே மாதிரி மடிச்சு இன்னொரு தடவை அதே ஒரு திருகல், ஒரே ஒரு சின்ன திருகுனோம்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல வருதா? அவ்வளவுதான். சேர்த்து மூணாவது நாட்டு. மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க. இப்ப பாருங்க, இன்னொரு திருவு திரியிடுறாங்க. அவ்வளவே தான். இதே மாதிரி 3 நாட்டு வர்றாப்புல உங்களுடைய பலூன் திருகப்பட்டிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன உருவம் கிடைச்சிருக்கு? நாய், டாக் உருவம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா? உங்க எல்லாரும் கிடைச்சிருக்கா? வெரி குட், வெரி குட். உருவம் கிடைச்சவங்க தூக்கி காட்டலாம். குட் குட் குட். பேரண்ட்ஸும் செஞ்சு காமிங்க பக்கத்துல. குட். நாய் உருவம் அழகா வந்திருக்கு. சூப்பர். கொஞ்சம் எல்லாருமே அதை செஞ்சிருங்க. செஞ்சு முடிச்சுட்டு, ஏன்னா ஒரே உருவத்தில் நின்னோம்னா அடுத்தடுத்த உருவத்துக்கு போக முடியாது. அதனால அடுத்தடுத்து எதை காட்டுறாங்களோ அதை நம்ம பார்ப்போம். போதுமா? உட்காரு பாப்பா. தம்பி முடியல, ஒன்னது இல்லையே. பலூன் மீண்டும் எல்லாருக்கும் பலூனா? எல்லாருக்கும் இல்ல, நீங்க இப்ப பண்ணிட்டே இருங்க. ஆமா, 2-3 டிசைன் வந்தா தான் தெரியும். குட். திருப்பி இப்படி மடிச்சிட்டு ஃபோல்ட் பண்ணு. பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க உட்கார்ந்தா தான் எல்லாருக்குமே கொடுக்க முடியும். இல்ல இங்க வந்து நிக்காதீங்க. கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்கப்பா, உட்காருங்க. திருப்பி எடுத்து விட சொல்லிட்டு பண்ண சொல்லுங்க. உடஞ்சிருமா? ரொம்ப நேரம் எடுக்குமே. எப்படின்னு கவனிங்கன்னு மட்டும் சொல்லிட்டீங்க. கவனிங்க அப்படின்னு கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க பாப்பா. சார், இப்ப நீங்க யாருக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், நிப்பாட்டுங்க. நீங்க போய் உட்காருங்க, இடத்துக்கு போங்க. கொஞ்சம் எல்லாரும் இடத்துக்கு போங்க. இல்ல பலூனுக்காக இல்ல, உட்காருங்க, மொதல் இடத்துல உட்காருங்க. இதுக்கு மட்டும் ஒரு பலூன் கொடுங்க. இப்போ இந்த பலூன்ல அடுத்த உருவம் செய்யறது எப்படின்னு காட்ட போறாங்க. கொஞ்சம் எல்லாருமே இப்படி பலூன் வாங்க வந்தீங்கன்னா இன்னைக்கு டைம் பூரா இதுலயே போயிடும். அதனால அந்த இடத்துல உட்காருங்க. போயிடுங்க, உள்ள போயிடுங்க.
இங்கிட்டு வாங்க. இப்போ நம்ம பிரகதீஸ்வரன் சார் வந்து அடுத்த உருவத்தை செஞ்சு காமிக்க போறாரு. நீங்க கவனிக்க மட்டும் செய்யலாம். ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கான நேரம் இப்ப இல்ல. பாப்பா உட்காருங்க. அடுத்து என்ன உருவம் செய்ய போறாரு அப்படிங்கறத நீங்க பாப்பா பார்க்க போறீங்க. சரி, அடுத்து வாத்து உருவம் செய்ய போறாங்க. டக்கு வாத்து உருவம் செய்ய போறாங்க. இப்போ நீங்க அப்படியே கொஞ்சம் கவனிங்க. முழு பலூனு, இந்த பலூனை எப்படி ஃபோல்டு பண்றாருன்னு பாருங்க. அவருடைய நுனியில சின்னதா ஒரு கோழி முட்டை போல ஒரு வட்டமா வடிச்சுக்கிட்டார். அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியை பாருங்க என்ன செய்யறாருன்னு. பலூனை ஃபிளெக்சிபிள் ஆக்கிட்டு ஒரு சின்ன வளைவு, அதை ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சிடுறார். எல்லாம் கவனிச்சுட்டே வரணும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு அந்த பலூனை கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆக்கி வளைச்சுக்கிட்டு அதே அளவு மீண்டும் பிடிச்சு ஒரே ஒரு திருப்பு. ரெண்டு பக்கமும் ஈவனா வந்துருச்சா? அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு வளைவுக்குள்ள இன்னொரு வளைவை அனுப்புறாரு. அப்படி திருப்பி அனுப்பிச்சுட்டு மேல இருக்கக்கூடிய பகுதியை நேரா திருப்பி நிப்பாட்டிட்டாரு. வந்துருச்சா? எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் கை கிளாப் பண்ணு. ஒரு டக்கு, ஒரு வாத்து உருவத்தை அப்படியே உருவாக்கி இருக்கிறாங்க. ரைட், அடுத்த உருவம் பாப்போமா? ஓகே, எல்லாம் உட்காருங்க. போய் உட்காருங்க. வாங்கினவங்களே வாங்கக்கூடாது, அவ்வளோதான் முடிச்சு. போய் உட்காருங்க. போ பாப்பா உட்காருப்பா. எல்லாம் உட்காருங்க, போய் உட்காரு. ஃபர்ஸ்ட் உட்காருங்க தம்பி, உட்காரு போய். இது அனுப்பிச்சா இருக்கு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. அப்படி வாங்கினவங்களாம் வாங்கக்கூடாது, வாங்காதுங்க. இங்கே யாருக்கும் கொடுக்க மாட்டோம், உட்கார்ந்தவங்க தான் கொடுப்பான். உட்காருங்க. எந்திரிச்சுன்னா யாரும் கிடையாதுப்பா, கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். உட்காருப்பா. கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியும். ஆமாவா இல்லையா? நம்முடைய சுயநலத்துக்காக பலரும் பல வடிவங்களை பார்க்கறது இழந்து போகுது. அப்படியே உட்கார சொல்லுங்க. சார் உட்காருங்க. கீழே உட்காருங்க. இங்க அடுத்த வடிவம் செய்யறத நம்ம இப்ப கவனிப்போம். உங்க கையில ஒரு பலூன் கொடுத்துருக்கோம், ஒரு வடிவம் தான் செய்ய முடியும். அதை நீங்க செஞ்சு வச்சுட்டு அடுத்து என்ன நம்ம பிரகதீஸ்வரன் சார் செய்யறாங்களோ அதை நீங்க கவனிங்க. சரியா? அதே போல பலூன் கடைசியில வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். ரைட். அடுத்த உருவம் டெடி பியர், கரடி உருவம் எப்படி செய்யறான்னு பாருங்க. கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. யாரும் எந்திரிக்காதீங்க, எல்லாரும் உட்காருங்க. முதல்ல உருவம் செய்யறத மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு நீளமான பலூன்ல என்ன பண்றாருன்னு கவனிங்க. இது வந்து கரடி பொம்மை எப்படி செய்யறாரு பார்ப்போம். பலூன்ல 4 முடிச்சு, இது வரைக்கும் 3 முடிச்சு சின்னதா போட்டிருக்காங்க, குட்டி குட்டியா. 4வது கொஞ்சம் பெருசு, 5வது கொஞ்சம் சிறுசு, 6வது கொஞ்சம் பெருசா செஞ்சிருக்கிறாங்க. இப்படியா மாத்தி அவங்க ஃபுல்லா அந்த பலூனை ரொட்டேட் பண்ணிட்டே வர்றாங்க. எல்லாருக்கும் தெரியுது இல்ல? எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா அடுத்தடுத்த உருவங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக தான்.
அப்படியே முடிச்சதை திருப்பி ஒரு ஃபோல்டு பண்ணுறாங்க. அதை ஒரு திருகு நுனி பகுதியை திருப்பி உள்ள கொண்டு போய் விடுறாங்க. போயிடுச்சா? எல்லாருக்கும் தெரியுதா? கொஞ்சம் கவனிங்க கவனிங்க என்ன பண்றான்னு பாருங்க. ஓ, அவருடைய தலைப்பகுதியில் இருக்கிறத காது பகுதியை கொஞ்சம் திருப்புறாங்க. கிட்டத்தட்ட என்ன உருவம் வந்துருச்சு நமக்கு? டெடி பியர். அந்த உருவத்தை செய்யறதுடைய தலைப்பகுதி வந்துருச்சு நமக்கு. இப்போ மீண்டும் அந்த பலூனை கொஞ்சம் வளைச்சு திருப்பிட்டு அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க. சரி, கவனிங்க கவனிங்க கவனிங்க. அதனுடைய கீழ்ப்பகுதியை இப்ப மடுக்கிறாங்க பாருங்க. அடிப்பகுதியை திருப்பி வச்சு எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப கடைசியா காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மொட்டை உருவம் என்ன கிடைச்சிருச்சு? கரடி பொம்மை கிடைச்சிருச்சா? ஓகே. ஆசிரியர் தம்பி கொஞ்சம் உட்காரு. இந்த வீடியோ பின்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய KCL வெப்சைட்ல இதை அப்லோட் பண்ணுவாங்க. அதனால அந்த முறையை கரெக்டாக நம்ம ஜூம் பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த உருவம் செய்யறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, ஒரு இதய மாடல் ஹார்ட். ஒரு ஹார்ட் எப்படி செய்யறாங்க பாருங்க. ஒரு சிவப்பு கலர் ரெட் கலர் பலூன் எடுத்திருக்காங்க. முழு பலூனு. கொஞ்சம் எல்லாருமே கவனிங்க. உட்கார்ந்து கவனிச்சா எல்லாருக்கும் தெரியும். நுனி பகுதியை ஒரு மடிச்சுக்கிறாங்க. எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ரெண்டு கார்னர்ல இருக்கக்கூடிய பகுதியில் சின்ன சின்ன முட்டை போல பபிள்ஸா மடிச்சுக்கிறாங்க. அது ரெண்டையும் இணைக்கிறாங்க. ரெண்டு நுனியையும் இணைக்கிறாங்க. ரெண்டையும் இணைச்சு மொத்தத்திலே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு உருவம் உருவாகுது. இப்ப பாருங்க அது ஹார்ட் ஷேப்புக்கு எப்படி மாறப்போகுதுன்ட்டு. கவனி. வந்துருச்சா? கிட்டத்தட்ட உருவம் கிடைச்சிருச்சா? இன்னும் முடிக்கலடா, உட்காருடா. கவனிய. இன்னும் முடிக்கல. வந்துருச்சா? வடிவம் கிடைச்சிருச்சா? ஹார்ட் ஷேப் கிடைச்சிருச்சா? எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். அடுத்து என்ன வடிவம்? தம்பி உட்கார்ந்தா தெரியும் என்ன வடிவம். கிட்டாரா? இல்ல அவங்க போட்டோவுக்காக வேணுமா? போட்டோ பிடிக்க சொல்றாங்க. லாஸ்டா எடுத்துக்கோப்பா. இல்லம்மா, அது இங்க டெமோக்கு வேணுமா? அப்புறம் சரி கொடுப்போம். கூப்பிட்டு வாங்க, கடைசியில கூட வாங்கிக்கோங்க நீங்க. கொஞ்சம் கவனிங்க. அடுத்து உங்களுக்கு கிட்டாருங்கிற உருவம் செய்ய போறாங்க. அதுக்கான பலூன் எடுத்து எப்படி ஃபோல்டு பண்றாங்கன்னு பார்ப்போம்.
அடுத்து செய்கிற உருவம் கிட்டார் உருவம் எப்படி உருவாக்குறாங்கன்னு நீங்கள் பாருங்க. கவனிங்க, இப்ப 3 பலூன் எடுத்திருக்காங்க. இந்த 3 பலூனை என்ன செய்ய போறாங்கன்னு கவனிக்கிறீங்க. போய் அங்கிட்டு போய் அப்படி முதல்ல ஒரு பலூன் எடுத்து எப்படி ஃபோல்டு பண்றாங்கன்னு பாருங்க. தம்பி, இந்த ரெட் கலர் பையன் கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அடுத்து செய்யறது என்ன? அடுத்து 2வது பலூன்ல என்ன செய்யறாங்க பாருங்க. அடுத்த பலூனை 2 பலூனையும் எந்த மாதிரி செஞ்சிருக்காங்க காமிக்கிறாங்க பாருங்க. தூக்கி அடுத்து எப்படி ஃபோல்ட் பண்றான்னு பார்த்துட்டே வாங்க. 2வது பலூனை எப்படி சுத்தி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு பாவடிவ ஷேப் போல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எப்படி வளைக்கிறாங்க பாருங்க. கவனிங்க கவனிங்க, கொஞ்சம் பாருங்க என்ன ஷேப் வருது போகுது நமக்கு. என்ன இங்க வந்து இல்லம்மா, யாருக்கு கொடுக்கணுமா? கடைசியில் நீங்க கேட்டாங்க கொடுக்க போறது. அதுதான் இப்ப கேட்டாங்க கொடுக்க போறதுன்னு சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. புரியாம இப்ப பாருங்க 3வது பலூனை என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கிட்டார் உருவத்துக்கு இது மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கான செய்முறை என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. டேய், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கப்பா, நீங்க உட்காருங்க. இப்ப தம்பி உட்காரு உட்காரு உட்காரு. கிட்டாருடைய இறுதி வடிவம் ஒரு கைதட்டுங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து. கிட்டார் போல இருக்கா? குட். சரி, அங்க வச்சிருங்க. இல்ல யாருக்கு கொடுக்கல. முன்னாடி
வேற அடுத்தது வாங்க. அடுத்து நாம பார்க்கக்கூடியது ஒரு பைக் உருவம். ஒரு பைக் எப்படி செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் கவனிங்க. என்னடா வேணும்? சரி அப்புறம் பார்ப்போம். இங்கே அடுத்தடுத்த வேலை செய்யணும். இல்லை கீழே கீழே உட்காரு. ஒரு பலூனை எடுத்திருக்காரு. அது எந்த மாதிரி ஃபோல்ட் பண்றான்னு பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் எல்லாருமே உட்காருங்க. ஏமா உங்களுக்கு என்ன வேணும்? உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தா தானே எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நீங்களும் சார் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னுங்க. ஏமா அங்கிட்டு தள்ளி நின்னுங்க. பாப்பா உட்காரு, உட்காரு. கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப என்ன செய்யறான்னு பாருங்க. என்ன உருவம் செய்ய போறாங்கன்னு பாருங்க. என்ன செய்யறான்னு பாருங்க. இது கடைசி உருவம், பைக் செய்யக்கூடிய உருவம். இது எப்படி பைக்கை செய்யறாங்கன்னு கொஞ்சம் கவனிப்போம். ஒரு பைக் உருவம் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். என்ன உருவம் கிடைச்சு? எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும். ஒரு பைக் உருவம் கிடைச்சிருச்சா? ஓகே, சூப்பர். அவ்வளோதான் முடிச்சு. பலூன் எல்லாம் உடச்சி உடச்சி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. தம்பி அவ்வளோதான், வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி தரீங்கம்மா. இருமா, உங்களை மாதிரி நேரம் வெயிட் பண்ணு. சார் செஞ்சவங்க முன்னாடி எப்படி நின்னுங்க பாப்பா, எந்திரிச்சுங்க. செஞ்சு வந்துங்க பின்னாடி வந்து காமிங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிங்க.